கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்குங்க. நாங்களும் நல்லா இருக்குங்க. ஃபைனலி கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பக்கம் ஆச்சு. ஸோ போன வருஷம் வந்து வீடியோ லாஸ்ட்டாக போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வீடியோ போடவே முடியல. காரணம் வந்து நிறையா பர்சனல் இஷ்யூவாக இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டே. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் செட்டிப்பட்டி பக்கம் இருக்கோம். செட்டிப்பட்டி நான் சொல்லவே தேவையில்லை, சிற்பக்கடலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம சின்ன சக்தி என்ன எல்லாத்தையும் பார்த்து இன்றைக்கி ஃபைனல் பண்ணிவிட்டு சிலையெல்லாம் என்னென்ன ஹைட்டில் இருக்குது என்னென்னு பார்த்துலாம். நம்ம சேனலில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஒரு 6:30 பக்கம் ஸ்ட்ரீம் ஆயிரும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். 2வது வீடியோ பெரிய சிலையெல்லாம் போடுவோம். ஸோ நம்ம ராகுல் மாப்பிள்ளை, விஷ்ணு, சந்திரலாம் அப்படி இளங்கோ மட்டும் இல்லை. நெக்ஸ்ட் நாங்கள் ஆடி 1 வந்து புக்கிங்க்கு நாங்கள் கண்டிப்பாக வியாழக்கிழமைக்கு வருது, அங்கே இருப்போம். அந்த அன்றைக்கி எல்லோரும் வாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நம்ம சேனலில் பார்த்து வந்தால் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கே தெரியாது, நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே போயிருக்கணும், ஏப்ரல்லே போயிருக்கணும், போக முடியல. இப்போ சில நிறையா ரெடியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்த்துட்டு ஃபைனல் பண்ணலாம். ஸோ எல்லா வண்டியிலையும் வந்தாச்சு. இந்த இடம் இது என்ன இடம்? செட்டிப்பட்டிக்கு கொஞ்சம் முன்னாடி. நான் அங்கே போர்டுக்கிட்ட போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து அப்படியே உள்ளே போகலாம். ஸோ என்ன நல்லா இருக்குன்னு ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுருவேன். டீட்டெயிலான வீடியோ வந்து நான் இடையில வரும். ஸோ வந்துட்டு அண்ணங்கிட்ட வந்து எப்போ போகலாம் புக்கிங் என்ன பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே சொன்னார்னா போட்டுருவோம், இல்லைன்னா அங்கே இடையில வரும். ஸோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி வந்து சிற்பக்கடலுக்கிட்ட வந்தாச்சு. முன்னாடி போயிட்டு உங்களுக்கு உள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிற்பக்கடல் வந்தாச்சு. ஸோ போர்டு கிட்ட தான் இருக்கும். உள்ளே அப்படியே நம்ம வண்டியில் போயிட்டு உள்ளே என்னென்ன சிலை இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே வீடியோ ஓடும். ஸோ உள்ளே போகலாம் வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா லெஃப்ட் கட்டணும், நேராக இதில் ஸோ இன்றைக்கி வந்து ஆணி 1ஆம் தேதி வந்திருக்கோம். இன்னும் 1 மாதத்தில் வந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஆடி 1 தான் சிற்பக்கடலில் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. தெளிவாக பார்த்தீங்கன்னா ஆடி 1ஆம் தேதி புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. நாங்களும் அங்கே இருப்போம், ஃபுல் டே இருப்போம். ஆடி 1 வியாழக்கிழமைக்கு வருது. அதோட டீட்டெயில் நான் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோவில் வந்து இப்போ வரைக்கும் போன விநாயகர் சதுர்த்திலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் எல்லா சிலை முக்கால்வாசி வேலை முடிஞ்சு. அந்த சிலையோட டிசைன் மட்டும் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரகரகமாக நம்ம சின்ன சக்தியான சிலை இறக்கியிருக்காரு. அதோட டிசைன் பார்ப்போம். இன்னும் சிலை ரெடி ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதாவது அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்து ஃபுல் டீட்டெயில் அண்ணனையும் பார்த்து பேசிடலாம். அண்ணனும் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ரெடியாக இருப்பார், பேசிடலாம். உள்ளே போயிட்டு இப்போதைக்கு என்னென்ன இருக்குது என்னங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சுவலாக இன்னொரு பிளான்ட் வந்து தனியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாம்பே மாடல் போன வருஷம் பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து இப்போ 2 அடுக்கில் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு சின்ன சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்கும் பாம்பே மாடல் டிசைன் ரெடியாக இருக்குது. சிவன், பார்வதி, ராமர் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைனில் கொடுத்துருக்காங்க. உள்ளே போயிட்டு என்ன டிசைன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கேயே ரெடியாக இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம கேமராமேன் வந்து புதுசாக நமக்காக வந்திருக்காங்க. அவரையும் நான் காமிக்கிறேன். பெரிய சிலை எல்லாம் தயாராக இருக்குது. பார்த்தாவே தெரியும். உள்ளே போயிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து என்னென்ன சிலையெல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். அப்படியே வாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து அந்த மயில், ராஜ கணபதி இந்த மாதிரி சிலையெல்லாம் முதல்லேருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ போன வருஷம் பார்த்த சிலை தான் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், உள்ளே போகிறக்கே வந்து இடம் இருக்குது. அந்த அளவுக்கு ஊர்பட்ட நீங்கள் அப்படி சிலை மட்டும் காமிச்சிங்க. ஸோ நம்ம அண்ணன் வந்து சிலை மட்டும் காமிப்பாரு. உங்களை பார்த்தாவே தெரியும். நாங்கள் போன வருஷம் கூட உள்ளே நடக்கிறதுக்கு இடம் இருந்தது. இந்த வருஷம் நடக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அந்த அளவுக்கு சிலைகள் நிறைய இருக்குது. இந்த பக்கம் கேப் இருக்கு. ஆக்சுவலாக ரெடியான சிலை கொஞ்சம் இருக்கு. நான் காமிக்கிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே கிட்டத்தட்ட பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு ரெடியாக இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு அங்கே அந்த மாடல்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம சிற்பக்கடல் பொறுத்தளவு வந்து ஒரு சிலைன்னு இல்லைங்க, நிறையா ஒரு டிசைனுக்கு வந்து ஒரு 10 சிலை பக்கம் இருக்கும். அதே வந்து ஒரு 10 சிலைனாச்சும் இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
இந்த கற்பக விநாயகர், ராஜ கணபதி இதெல்லாம் நிறைய சிலை இருக்கு. ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறீங்க பாருங்க. ராஜ கணபதி இருக்கு, கற்பக விநாயகர், அது போக நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பக்கம் காமிக்கிறேங்க. பாம்பே விநாயகர்லாம் அந்த பக்கம் வச்சிருக்காங்க. அவ்வளவு நம்ம காமிக்கிறேன். தனியாக நம்ம புது சேனல் யூடியூபர் இங்கே இருக்காரு, பார்த்துக்குங்க. அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எடுத்துகிட்டு போகிறாருங்க. அவர் புது சப்ஸ்கிரைபர், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் நம்ம விஷ்ணுடோ தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படிங்க ஸ்பேஸ்? உங்களுக்கு தான் இருக்குது. நம்ம கேமரா பண்ணி காமிச்சிடலாம். ஸ்பேஸ் எப்படிங்க இருக்கு? இடம் நல்லா இருக்குது. இப்போ தான் இவர் ஃபஸ்ட் டைம் வராரு. பழைய பக்கம் முதல் இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு எப்படி இருக்குது குடோன்னு? இப்போ நல்லா இருக்குது. மேடம் ஃபுல்லாக இதாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பாருங்கள், நடக்கிறதுக்கே இடம் இல்லைங்க. அந்த அளவுக்கு அண்ணன் வந்து ரகரகமாக நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் நல்லா செழிப்பாக போகணுன்ட்டு கணபதியை வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காரு. அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாங்க. ஆக்சுவலாக இதுதாங்க எல்லாரும் அதிகமாக கேட்கக்கூடிய இடத்துல நம்ம புது விநாயகர்லாம் இருக்காங்க. ஸோ சிவன் பார்வதி டிசைன் இதில் முதல் வந்து மேலே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வந்து மேலேயும் போட்டிருக்காரு குடோன். எல்லாம் ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா? டிசைன்லாம் ரெடியாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து இந்த பாகுபலி விநாயகர், 6 பேக் விநாயகர் இந்த மாதிரிலாம் நிறையா கேட்டிருந்தீங்க. இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இது ஒரு டிசைன், இன்னொரு டிசைன் இருந்துச்சுங்க, அந்த பக்கம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது முன்னாடி பாருங்கள், இந்த விநாயகர் உண்மையிலே நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் ரெடி ஆகிட்டே இருக்குங்க சிலை. இதெல்லாம் சிங்கம் வச்சது. ஆக்சுவலாக நிறைய ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. சிவன் பார்வதி. எங்க டிசைன் எப்படிங்க? ஓகேவா? சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக அங்கே இன்னும் ரதத்தில் இருக்கிறதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குங்க. பார்க்குறதுக்கு தான் நம்ம சின்ன சிலை மாதிரி இருக்கும். நேரில் வந்தீங்கன்னு வைங்க, ஸோ நின்று பார்த்தா அவ்வளோதான். அப்படியே நின்று பார்க்குறேன் பாருங்கள். அப்படியே பாருங்க. ஸோ பார்த்தாவே தெரியும் எவ்வளோ பெரிய சிலைன்ட்டு. அந்தளவுக்கு பெரிய சிலையாக இருக்குங்க. இது என்ன சொல்லுது, மாலையெல்லாம் போடணுன்னா தனியாக ஒரு ஸ்டேஜே டிசைன் பண்ணி தான் போடணும். அந்தளவுக்கு பெரிய பெரிய சிலை வச்சுருக்காங்க. இந்த பக்கம் இன்னும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேங்க. இதெல்லாம் புது மாடல், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ பார்த்தாவே தெரியும், ஆர்ட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராகன் சார், டிராகன் ஆர்ட்ஸ் போட்டு வந்து டிராகன் ஆர்ட்ஸ் போட்டு நீட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் இருக்குது டிசைன் இன்னும் நிறைய. ஆக்சுவலி அந்த அளவுக்கு வந்து கணபதி பேர் வந்து சும்மா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே இடத்துல அத்தனை பேர்த்தையும் பார்க்கணுன்னா நம்ம சிற்பக்கடல் தான் பார்க்கணும். அவ்வளோ சிலைகள் இருக்குங்க. மேலே போய் அப்படியே பார்த்துக்கலாங்க. ஸோ அப்படியே மேலே போய் பார்க்கலாங்க. ஆக்சுவலாக மேலேயே ரெடியாக இருக்குது சிலைகள். ஆக்சுவலாக நம்ம ஒருத்தர் பார்த்துருந்தோம், கிட்டத்தட்ட நம்ம போன வருஷம் சிலை எடுத்துகிட்டு போகும்போது நம்ம டெம்போ பின்னாடி ஒருத்தர் வந்தார், நம்மளோட சப்ஸ்கிரைபர். அவருக்காகவே வந்து இப்போ வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இந்த பாம்பே மாடல் விநாயகர்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். ரகரகமாக இருக்குங்க. அப்படி மேலே போகலாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கொண்டுருக்காரு. இதில் இங்கே நிறையா டிசைன் இருக்குங்க. நான் உங்களுக்கு வந்து ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இப்போ ரொம்பவுமே வந்து குயிக்காக உங்கள்கிட்ட வீடியோ சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கோம். வீடியோ நிறையா வந்து மேக்கிங்க்கு ரெடியாக மெட்டீரியல் எல்லாம் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கான வீடியோ எல்லாமே மேக் பண்ணி போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசணும் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த சின்ன சக்தி அண்ணங்கிட்ட டேரெக்டாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ லைவ் வந்து ரெடியாக இருக்குது, அதுவும் பார்த்து போட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஸ்பெஷலாக என்னென்னலாம் இருக்குது, அதாவது ஆடி 1லேயே வந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்டோட நம்ம சிற்பக்கடலோட ஸ்பெஷலே அதுதான். ஆடி எப்பவுமே புக்கிங் பண்ணால் டிஸ்கவுண்ட் இல்லை அப்படி இப்படின்னு தான் மற்ற பக்கம் சொல்லுவாங்க. பட் நம்ம அண்ணனை பொறுத்தளவு ஆடி 1 புக்கிங் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இருந்து 10% டிஸ்கவுண்டோடு உங்களுக்கு வந்து சிலை எல்லாமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த வருஷம் நாங்கள் ஒரு டிசைன் பார்த்துருக்கோங்க. அங்கே இருக்குது பாருங்கள் இந்த மயிலர். அவரை தான் நம்ம கூட்டிகிட்டு போகலாம் நம்ம ஊருக்கு அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இதுவும் இவர் தாங்க. எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க மயிலோட. அதுக்கு பின்னாடி நிறையா விநாயகர் இருக்காங்க. என்ன சொல்கிறது, ஏன் நடக்கிறதுக்கு தான் இடம் இல்லைங்க, அவ்வளோ விநாயகருங்க. அப்படி இப்படி தள்ளி தான் போகணும். இங்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ரெடியாக இருக்குது முக்கால்வாசி. ஸோ அந்த பக்கம் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போவே நம்பர் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. இன்னும் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் அந்த பக்கம் போயிட்டுருக்குங்க. நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு.
இந்த வருஷம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டிசைன்லாம் இருக்கான்ட்டு. என்ன டிசைன் வேணும் உங்களுக்கு, விநாயகர் நீங்கள் எந்த மாதிரி வேணும் சொல்லுங்கள், அந்த மாதிரி டிசைனில் அண்ணனே பண்ணி கொடுத்துருவார். ஸோ அந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய விநாயகர் இருக்காங்க. அப்படியே வாங்க இந்த பக்கம் போவோம். ஸோ அதில் ஆக்சுவலாக வந்து இப்படியே நடந்து போனால் ஒரு தடம் இருக்கும். எங்கேயோ போவோமே, இந்த இப்படி போயிட்டு இந்த பக்கம் போகணும். அப்படியே பேசி அண்ணன் கூப்பிட்டு போனார். இப்போ ஆக்சுவலாக ஒரு சுற்றி வந்துட்டேன். போயிட்டு என்ன நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியே நான் பேசிட்டு தான் அண்ணன் கூப்பிட்டு போனார். இன்னொரு பக்கம் இதுலேயே கூப்பிட்டு போனார். இருங்க, அப்படியே பேசிகிட்டே தான் கூப்பிட்டு போனார். எங்கேன்னு தெரில, இருங்க தடத்தை தான் காணும். அப்படியே வாங்க பேசிட்டு போவோம். அப்படியே பேசிகிட்டே தான் அண்ணன் வந்தார். சரி நாங்களும் சரி பேசிகிட்டே தான் இருப்போன்ட்டு இருந்தோம். இன்னும் டிசைன் நிறைய ரெடியாக இருக்குது அப்படின்னாரு. நாங்களும் என்னங்கெங்கெல்லாம் டிசைன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் போனோம். கடைசியில் பார்க்கும்போது இந்த பக்கம் ஒரு ரூட்டு இருக்குன்ட்டு இந்த பார்த்தோம். இது ஆக்சுவலாக இதில் தான் வந்தோம். இது வழியாக போய்க்கலாம் நம்ம சிலையெல்லாம் பார்த்துட்டு. இதில் போனீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ சிலை ரெடியாக இருக்குன்ட்டு. இங்கே கீழே வந்தீங்கன்னா இதுலேயும் சிலையெல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குது எப்படிங்க இங்கெல்லாம் எப்படி இருக்குங்க? முக்கால்வாசி மேலே முடிஞ்சிருச்சு. இங்கே டெலிவரி எடுக்கிற மட்டும்தான். அதான் முடிஞ்சிச்சு. பெயிண்டிங் எல்லாம் முக்கால்வாசி 98% முடிஞ்சிருக்குங்க. பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே போகலாம். உங்களுக்கு தனித்தனி விநாயகர் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நேரமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா விநாயகரும் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம். ஆக்சுவலாக பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சால் தான், ஏன்னா விநாயகரோட கலையை வந்து விநாயகர்னாவே கலை தான். பட் இருந்தாலும் அந்த பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சால் இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுறோம். பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறோம், பாருங்கள். பாருங்க எவ்வளோ விநாயகர் அவங்கவுங்க ஊருக்கு தயார் நிலையில் இருக்கார் விநாயகர். ஆவணி மாதம் வந்துச்சுன்னா போதும் உங்கவுங்க ஊருக்கு நீங்கள் விநாயகரை கூட்டிகிட்டு போய்க்கலாம். ஸ்டெப்பு அந்த பக்கம்தான் நினைக்கிறேன். ஸ்டெப்பு இந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஆக்சுவலாக கீழே வந்து வர்றதுங்க அந்த பக்கம். ஆக்சுவலாக இங்கே பெயிண்டிங் ஒர்க்கு முக்கால்வாசி நடந்துகிட்ருக்கு, பார்த்துடலாம். இந்த குடோனில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அக்கா இருக்காங்க. போன வருஷம் நம்ம பெயிண்டிங் பண்ணோம், இந்த வருஷம் பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்டே தான் இருக்குது. அளவுக்கு டிசைன் போட்டிருக்காங்க. கற்பக விநாயகர், பால விநாயகர், நிறைய டிசைனுங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்ம தேடிகிட்டே இருந்தேன் இங்கடா இல்லைன்ட்டு இருந்தேன். அந்த பால் கலரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு விநாயகர். இங்கே ஒன்று இருக்குங்க, நிறையா இருக்குங்க. ஆக்சுவலாக தனித்தனியாக வச்சுருக்காங்க பெயிண்டிங். இது எனக்கு தெரிஞ்சு ஒயிட்டில் தான் வருங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்காருன்னு, கிருஷ்ணர் ரூபத்தில் இருக்கார், அவ்வளோ அழகாக. அந்த அளவுக்கு டிசைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நமக்கு பிடிச்ச விநாயகர் அங்கே இருக்கார் பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்காருன்ட்டு. ஆக்சுவலாக அந்த 2 கிரீடம் வச்சது ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஆடி 1 புக்கிங் ஸ்டார்ட். அப்போ வந்து சிலைக்கெல்லாம் ரெடியாக இருக்கணுமா, அதனால் ஃபுல்லாக பண்ணிகிட்டே தான் இருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம். இந்த பக்கம் சிலைகள் ரெடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து கைஸ் அப்படியே வந்து கீழே பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கெல்லாம் பெரிய பெரிய சிலை இங்கே லைனாக இருக்கும். நம்ம ஓனர் அண்ணாக்கிட்டே கேட்டுக்கலாம். தாங்க இந்த வருஷம் புதுசாக சிலை எங்கெங்கெல்லாம் இருக்குது காமிங்க. அப்படியே இந்த பக்கம் இங்கெல்லாம் பார்த்துப்போங்க. ஸோ இது வந்து கழுகை வந்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இது ஒரு விநாயகர். அப்புறங்க ஸோ ஓனர் நம்மளை கூப்பிட்டு போய் காமிக்கிறாரு. ஸோ இது ஒரு டிசைன் புதுசாக வந்துருக்குங்க. ஆக்சுவலி இது வந்து ரதத்தில் இருக்கிற மாதிரி. இங்கே பார்த்தீங்களா ட்ராகன் எந்த அளவுக்கு டிசைனாக இருக்குன்ட்டு. இது சிங்கத்தோட அந்த முடியெல்லாம் இருக்கிற மாதிரி நீட்டாக எடுத்துருக்காங்க. கீழே இருக்குது. ஆக்சுவலாக ட்ராகன் பார்த்ததுனால அந்த ஞாபகம் வந்துருச்சு. சரி அப்படியே அந்த பக்கம் போய்க்கலாங்க. அப்படியே அந்த பக்கம் போய்க்கலாம். நீங்கள் முன்னாடி போங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு விநாயகர் இருக்காரு, பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஆமாம் அங்கே போய்க்கலாம். இதில் மேலே இருக்கலாம், இதில் மேலே போய்க்கலாம். இங்கே பாருங்கள் பெரிய விநாயகர் ரெடியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து இன்னும் பெருசாக சிலையெல்லாம் நிறைய ரெடி ஆகிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 10 குடோன் சேர்ந்து ஒரு பெரிய குடோனாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே சேர்ந்து அப்படியே எங்கே போனாலும் விநாயகர் தான். ஸ்டெப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது.
ஸோ இங்கே வேலையெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பெரிய பெரிய விநாயகர்லாம் ரெடி ஆகிட்டே தான் இருக்குது. அப்படி இந்த பக்கம் போவோம். இங்கேயே பெரிய விநாயகர் தான். ஆக்சுவலாக கீழே விட இங்கே நிறையா விநாயகர் இருக்கார். இந்த வருஷம் டிசைன் வந்து நிறையா இருக்குது. இந்த வருஷம் டிசைன் எத்தனை டிசைன் இருக்குது? புதுசு புதுசாக நிறையா இருக்குல்ல. என்னென்ன டிசைன் இருக்குது அப்படி சொல்லுங்கள். புதுசாக வேறெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கு காமிங்க, எங்கெங்கே டிசைன் இருக்குன்ட்டு. அந்த பக்கம் போகலாங்களா? காமிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அன்னப்பறவை, மயில் நிறைய இருக்குங்க. ஆக்சுவலாக இப்போ பெயிண்டிங் வேலை இப்போ வந்து எல்லாம் முக்கால்வாசி அந்த பக்கம் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு இந்த பக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் போய்க்கலாம், இதில் போய் பாட்டு வந்துடலாம். ஸோ கிழங்கு மாவில் வந்து எல்லாமே மிக்சிங் பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ணா இருக்கார். ப்ரோ முக்கால்வாசி வேலை முடிஞ்சுதா ப்ரோ? இன்றைக்கி ஆக்சுவலாக ஆடி 1 அப்போ அங்கே வந்தால் பெயிண்டிங் ஒர்க்கோட முடிஞ்சு ரெடியாக இருக்குமா? ரெடியாக இருக்கும். இங்கேயும் எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த வருஷம் டிசைன் நிறைய வந்திருக்குங்கிறாங்க. என்னென்ன மாடல் வந்திருக்கு? எல்லாம் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. ஓகே ப்ரோ, சரி ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக நிறையா இருக்குது. நம்ம இடையில வந்தோம்னா வீடியோ கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. தனியாக பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடும் முக்கால்வாசி. ஸோ அப்போ வந்து எடுத்தோம்னா தெரியும். இதெல்லாம் புது மாடல் இந்த வருஷம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 5 வாகன கணபதி இந்த மாதிரி நிறையா இருக்குது. அக்கா இந்த பக்கம் தடை இருக்கலாம்க்கா. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் அன்னப்பறவை இந்த மாதிரி நிறைய டிசைனில் வச்சுருக்காங்க. நிறைய இருக்குது. நாங்கள் அப்படியே முன்னாடி போங்க. எங்களுக்கு அடுத்த பக்கம் அப்படியே ரூட் காமிங்க, எங்கெங்கெல்லாம் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே நிறையா விநாயகர் இருக்காங்க. ஆடி 1 அப்போ புக்கிங் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி தானே தாங்க? ஆடி 1 அன்னைக்கு புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருங்க. நம்ம உங்கள் ஊருக்கு உங்களோட கணபதியை கூட்டிகிட்டு போக நீங்கள் தயாராகிக்குங்க. அந்த அளவுக்கு வேகமாக வேலையெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம யூடியூபரும் வராரு. என்ன சொல்கிறது, பார்க்க எல்லா விநாயகரும் அழகு மேலே அழகாக தான் இருக்காங்க. பட் நம்ம ஊருக்கு ஒரு விநாயகர் தான் கூட்டிகிட்டு போக முடியும். அந்த விநாயகர் வந்து எதுன்னு நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே அடுத்த கூட அந்த பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருந்த பக்கம் போய்க்கலாம். போய் பார்த்துட்டு நாங்கள் அடுத்தது இங்கே தானே கீழே பெயிண்டிங் ஒர்க். அங்கெல்லாம் கலர் கிட்டத்தட்ட அது 10 அடிக்குள்ளே தான் இருக்குங்க. ஒரு 5 அடி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இங்கே பெயிண்டிங் ஒர்க் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. இங்கே ரெடியாக இருக்குது. நம்ம அண்ணனை வந்து நம்ம கடைசியாக அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம். அது வரைக்கும் நம்மளோட கணபதி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. முக்கால்வாசி இந்த சைட்லலாம் டிசைன் முடிஞ்சிருச்சு. ஆடி 1 அப்போ வந்தீங்கன்னா உங்கள் ஊர் விநாயகரை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 10% டிஸ்கவுண்ட்டோட நம்ம விநாயகர் நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போய்க்கலாம். அந்த அளவுக்கு டிசைன்லேருந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாமே ரெடிங்க. இந்த பக்கம் சைடு சொல்லலாம். அப்படியே நான் பின்னாடி இறங்குறதுக்கு இங்கே தானே இதில் போய்க்கலாம். உங்களுக்கு ஆக்சுவலாக நான் 2வது சுற்றி வந்துட்டேன். பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் பாருங்கள் 3 அடியோ கணபதி எல்லாம் ரெடியாக இருக்காங்க. எல்லாம் அவங்க ஊருக்கு நோம்பிக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. நீங்களும் ரெடியாக இருங்க. அந்த அளவுக்கு வந்து கணபதி வந்து விநாயகர் சதுர்த்தி வந்துக்கிட்டே இருக்குது. பக்கமாக வந்துருச்சு. ஆக்சுவலாக 1 வருஷம் ஆனதே தெரிலிங்க, அந்தளவுக்கு சீக்கிரம் வந்துருச்சு. நம்ம ஓனர் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போகலாம். நாங்கள் அடுத்தது புதுசாக போட்டிருக்கீங்க குடோன். அது எங்கேன்னு காமிங்க. புது குடோன் ரெடியாக இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். புது குடோன் இதுதாங்க. இங்கே கீழே வந்து இந்த பெரிய பெரிய விநாயகர்லாம் ரெடியாக இருக்குது. மேலே நம்ம புது குடோனுங்க. பழைய வந்தாச்சு. இதெல்லாம் பாம்பே மாடல் புது டிசைனுங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, எங்கே போனாலும் வந்து விநாயகர் வந்து ஸோ எந்த விநாயகர் நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னே தெரில. அந்த அளவுக்கு வந்து நிறையா விநாயகர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிகபட்சம் ஒரு 1000 டிசைன்ஸ், 1000 டிசைன்னு சொல்ல முடியாது, அதுக்கு மேலே தான் இருக்கும். 10,000 20,000 சிலைகள் பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. டிசைன் வந்து 1000 டிசைன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 1000 டிசைன்னு சொன்னாலும் அதுக்கு மேலே தான் டிசைன்ஸ் இருக்குது. நிறையா டிசைன் இருக்காங்க. டிசைன்ஸ் நிறையா தானே இருக்குது. புதுசாக நிறையா டிசைன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. அண்ணா சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம 3 தலை உள்ள கணபதி. ஸோ ஒரு எவ்வளோ அழகாக இருக்காருன்ட்டு. ஸோ ஓகேங்க, எல்லாமே பார்த்தாச்சு.
ஃபைனலி வந்து அடுத்த வாரம் வரோம். வந்து நீங்கள் டைரெக்டாக உங்களோட அதாவது நம்மளோட சின்ன சக்தி அண்ணங்கிட்ட டைரெக்டாக பேசலாம். எப்போ எல்லாம் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது என்னங்கிறது பார்த்துடலாம். பார்த்துட்டு ஓகே பார்த்துட்டு ஃபைனலாக வந்து என்ன டிஸ்கவுண்ட்டு என்ன ப்ரைஸ் என்னங்கிறது எல்லாமே அடுத்த வருஷம் அதாவது இந்த வருஷத்தோட விநாயகரோட ப்ரைஸ் எல்லாம் என்னங்கிறது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகள் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து வீடியோ எஃபெக்ட் எடுத்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக ஆடி 1 7 மணிக்கு காலையில் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. அதோட டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ வருவீங்க, இப்போ வந்தது வந்து வேலை நடந்துட்டு இருக்கிறத பார்க்குங்க. நீங்கள் வந்தாலும் இந்த வேலை தான் நடந்துட்டுருக்கும். நீங்கள் கரெக்டாக ஆடி 1 மணிக்கு வாங்க. நான் ஸ்பெஷல் வீடியோ வந்து நம்ம அண்ணனே உங்கள்கிட்ட வந்து நேரடியாக லைவில் பேச போகிறாரு. ஸோ அது வந்து எப்போ நடக்க போகுதுன்னா அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வீடியோ எடுக்க போகிறோம். அண்ணாக்கிட்டே பேசலாம். அப்போ வந்து ஃபுல்லாக ட்ரோன்லேயே உங்களுக்கு வந்து வீடியோ காமிச்சிரும் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துருந்த பிரதர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.